வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. குருவே வணக்கம். அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழப்பாடி சங்கத்துக்கு 23வது மாதாந்த கருத்தரங்குக்கு சிறப்புகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அனைவருக்கும் சிறப்புகளை புதுசாக எடுத்து உரைக்க அனைவரும் வர வேண்டும். நம்ம சங்கத்துக்கு வளர வேண்டும். இன்னும் நிறைய பேர் வர வேண்டும். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜிகே ஐயாவும் கணீர் ஐயாவும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். நம்ம ஜாதகம் பார்க்குறோம். ஜாதகம் பார்க்கல பிறந்த கால ராசி கட்டத்தை நல்ல நிலையில் இருக்குதான்னு பார்க்குறோம். கோச்சார கிரகம் நல்ல நிலையாக சரியில்லாத இருக்குதான்னு பார்க்குறோம். எந்த கிரகம் கோச்சாரத்தில் நல்ல நிலையில் இருக்கிறதோ, பிறந்த காலத்தில் எந்த கிரகம் நல்ல நிலையில் இருக்குதோ அதை உணர்ந்து பார்க்குறோம். அது சந்திரனை எடுக்கிறோம். திதியை பார்க்குறோம். திதி நம்ம முன்னோர்கள் பண்ண வினை தான் நமக்கு அந்த திதியை அமைகிறது. இன்றைக்கி அஷ்டமி திதி. அஷ்டமி திதி என்றால் மிதுனமும் கன்னியும் தான் திதி சூனியமாக வரும். அந்த தலைமுறைக்கு முன்னோர்கள் செஞ்ச வேண்டுதல் நிறைவேற்றனால தான் அந்த திதி திதி அமைகிறது. கரணமும் அதே மாதிரி தான் அமைகிறது. நாம யோகமும் இன்னைக்கு பவகரணம். இதுவரைக்கும் முன்னாடி பத்திர கரணம் இருந்தது. இப்போ பவகரணம் செவ்வாயோட ஆதிக்கம் வந்துருச்சு. அதனால் ஐயாவோட ரவிச்சந்திரன் சார் செவ்வாயோட காரகம் நல்லா அருமையாக இருந்தது. நாம் 8ஆம் இடத்தை பார்க்குறோம். இந்த ஜாதகம் உதாரண ஜாதகம் துலா லக்கணம். துலா லக்கணத்துக்கு சந்திரன் டிக்பலமாக தான் பிறந்த காலத்தில் இருக்கிறார். நடப்பு தசா குரு தசா, புத்தி செவ்வாய், அந்தரம் சுக்கிரன். இந்த ஜாதகம் கொடுத்தாங்க. திடீர்னு கொடுத்தாங்க. இந்த ஜாதகம் கட்டம் போட்டேன். துலா லக்கணம். நடப்பு தோற தசை குரு தசை, புத்தி செவ்வாய், அந்தரம் சுக்கிரன் அந்தரம். இப்போ நடக்கிற தசை குரு தசா. குரு வக்கரமாக இருந்து 4ஆம் இடத்துல தான் தசை நடத்துது. இவர் வீடு வாசல் பற்றி தான் கேள்வியாக இருந்தேன். நீங்கள் வீடு வாசல் தாங்க ஏதாச்சும் இப்போ கட்டலான்னு ஐடியாலாம் இருக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு ஆமான்னாங்க. இப்போ எந்த காலகட்டத்தில் அமையுன்னு கேட்டாங்க. எந்த காலகட்டத்தில் இந்த 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 9ஆம் இடத்துல ராகு சாரத்தில் இருக்கிறாரு. இந்த தசை முடிஞ்சாலும் அடுத்த தசை சனி தசை தான் வருது. சனி தசை வந்தாலும் இது வீடு அமைய முடியாது. 4ஆம் அதிபதி ராகு சாரத்தில் இருக்கிறதுனால் அவர் வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. வாடகை வீட்டில் இருக்கிறாருன்னா இந்த 4ஆம் பாவத்துக்கு இந்த சந்திரன் கோச்சார சந்திரன் இங்கே டிக்வலமாக தான் இருக்கிறாரு. அவர் வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிறாரு. அடுத்தது வீடு வாங்குவாரா கேள்வியாக வருது. இந்த 4க்கு 6ஆம் இடத்துல தான் சனி இருக்கிறாரு. 4க்கு 6ல் தான் சனி இருக்கிறாரு. வீடு அமையாது, வாடகை வீட்டில் தான் இருக்குன்னு நமக்கு நிலவட்டமாக புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வாங்க முடியாரா? பையன் ஜாதகத்தை கொடுத்தாங்க. பையன் ஜாதகத்தையும் அதே மாதிரி தான் இருந்தது. அவர் வேலைக்கு போகணுங்க, இப்போ தடையாக இருக்குது,
வேலைக்கு வெளியூருக்கு போனார்னா சனியும் செவ்வாயும் அந்த பையனுக்கு ஜாதகத்தில் சேர்க்க இருக்குது. மெக்கானிக்கல் ரயிலில் போனீங்களா பையனுடைய முன்னேற்றம் கொண்டு வந்துடலான்னு சொன்னேன். இது இந்த தசை முடியணுங்க, குரு தசை முடிஞ்சோட்டி அதுக்கு பிற்பாடு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு நான் சொன்னேன், இல்லைங்க நீங்கள் ஜாதகம் தப்பாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எல்லாமே சொல்லுவீங்க தான் நாங்கள் ஜாதகம் பார்க்க வந்தோம். இது என்னன்னா, இந்த ஜாதகம் இந்த சந்திரன் நிற்கிறதுக்கு 6, 8ஆக எந்த கிரகம் இருக்குதோ அந்த காரக உறவு கெடுது. இப்போ இந்த சந்திரன் இருக்கிறாருன்னா சனிக்கு சந்திரன் 8ஆக இருக்குது. அப்போ சனி காரகத்து வேலை இதெல்லாம் கெடுது. சுக்கிரனுக்கு சந்திரன் 8ஆக வருது. அந்த காரக உறவு அத்தை உறவு அந்த சுக்கிரனுடைய காரக உறவை கெடுது. அதே மாதிரி சூரியன் இருந்தார்னா சூரியன் சனிக்கு சந்திரனுக்கு 8ஆக இருக்குள்ள தந்தைக்கு மகனுக்கும் காரக உறவு அவப்பெயர் கெடுது. அந்த காரக உறவு நஷ்டம் அந்த கெடுப்படனை தருகிறது. அதே சந்திரனும் பிறந்த கால சந்திரனும் இந்த சந்திரனை வரக்குள்ள தான் நாம் சந்திராஷ்டமம் சொல்கிறோம். செவ்வாய் வரக்குள்ள செவ்வாய் பாருங்கள், இந்த ஜாதகத்துக்கு செவ்வாய் சந்திரனுக்கு 8ல் இருக்குது. இந்தோட ஜாதகருக்கு சகோதரி இறந்துட்டாங்களாம். சகோதரி இவர் மட்டும், இந்த ஜாதகர் மட்டும்தான் இருக்கிறாரு. இப்போ இந்த செவ்வாய்க்கு 6ல் சந்திரன் 8ல் இருக்குள்ள சகோதர உறவு இல்லை. அதே மாதிரி இது புதன் சந்திரன் 8ஆக வரக்குள்ள தாய்மாமன் உறவு நல்லா அறிவாலே இருப்பாங்க. தாய்மாமன் அந்த சொத்து பிரச்சனை, காலி நிலங்கள், அந்தோடைய இதெல்லாம் பிரச்சனை வருதுன்னு சொல்லலாம். அந்த செவ்வாயும் வரக்குள்ள 8ஆம் இடமா வரக்குள்ள சகோதரனு கணவருக்கும் பல்லு தொந்தரவுகள் பல காரணங்களுக்கு அந்த காரக உறவுக்கு பாதிப்புன்னு சொல்லலாம். ராகு கேது வரக்குள்ள தாத்தா பாட்டன் பாட்டி வகையில் காரக உறவு நல்ல முறை இருக்கிறதில்ல. இந்த சந்திரன் இந்த ஜாதகத்துக்கு இந்த விளக்கம். அதே மாதிரி இப்போ புதனும் செவ்வாயும் சுக்கிரனும் ஒரு கேள்வி. நாம் புதனும் சுக்கிரனும் கணவரை எடுக்கிறோம், புதனும் செவ்வாயும் மனைவியை எடுக்கிறோம். புதனும் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர் விரும்பிய ஒரு கல்யாணம் ஒரு 25 வயசில் நம்ம முன்னாடியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே பொண்ணும் ஆணும் தேர்ந்தெடுக்கிறாங்க, உறவு முறையில் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த பொண்ணு தான், இந்த மாப்பிள்ளை தான் எடுக்கிறாங்க. அப்போ புதனும் செவ்வாயும் இருவருக்கும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க வாழ்க்கை திருமணம் நடந்தாலும் சிறப்பாக அமைகிறது. புதன் வலிமையாக இருந்து சுக்கிரன் பலமாக குறைந்திருந்தால், அதே மாதிரி புதனும் செவ்வாய் பலம் இழந்திருந்தால் காதலிக்க நேரத்தில் நல்ல நிலையில் இருக்கும். திருமணம் ஆனோட்டி பாதிப்பு அடைகிறது, உறவுகள் சரியில்லாத போகிறது. அடுத்தது முறை எடுத்தால் சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கும்போது புதன் பலன் இழந்து இருக்கும்போது, அப்போதென்றால் திருமணம் காதலிக்கும் போது கசப்பாக இருக்குது. திருமணம் நடந்தோட்டி இனிப்பாக குடும்ப வாழ்க்கை மனைவியாக ஏற்று பிற்பாடு நல்ல நிலையின் குடும்பத்தை கொண்டுட்டு போகிறாங்க. அதே மாதிரி புதனும் செவ்வாயும் பலம் இழந்து ஜாதகத்தின் இருந்தால் அந்த 2 பேருக்கும் அந்த வீட்டில் சொல்லி பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒரு பொருள் வாங்கினால் இவங்க நான் வாங்க மாட்டேன், நான் வாங்கி தான் தீருவேன். அப்போ பப்ளிக்காக தெரிஞ்சு சண்டை சச்சரவு வருகிறது. நம்ம 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது 4 கிரகம் இருக்குது, 5 கிரகம் இருக்குது. 8ஆம் இடத்தில்
அவமானம், அசிங்கம் என்று ஒரு கிரகம் இருந்தால் கண்டம், சனி இருந்தால் அஷ்டம சனி எல்லாம் எடுக்கிறோம். அப்போ வந்து அந்த 8ஆம் இடத்தில் வரும்போது கிரகம் இருக்கும்போது நம்ம வர்க்க சக்கரத்தின் திரேகானம் 3-4 திரேகானத்தில் அதே பிறந்த காலத்தில் 8ஆம் இடத்தில் இருக்குங்கிறாங்க. திரேகானத்தில் அந்த கிரகம் 22வது திரேகானம் அந்த தசை காலம் வரும்போது அந்த திரேகானத்தின் 22வது திரேகானத்தையும் 8ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்களும் அப்போதான் அவருக்கு வந்து கண்டம் எடுக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் இருக்கிற கிரகங்களே தப்புன்னு நம்ம சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்தில் நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு போவோம். திரேகானமும் 8ஆம் இடத்தில் இருக்கும் கிரகமும் தசாபுத்தி நடந்தால்தான் ஜாதகருக்கு கண்டம், அவமானம் எல்லாம் சொல்லலாம். 8ஆம் இடத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருந்தால் அதுக்கு என்ன பலன்? எட்டாம் இடத்தில் 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருந்தால் அந்த சந்திரன் போகும்போது 8ஆம் இடத்தில் எதிர்பாராத தனவரவு 8-2-11, எதிர்பாராத கடன் 8-6-11, வாகனங்கள் மற்றும் விபத்து 8-4 இந்த அதிர்வுகள் சேர்ந்தால் வாகனங்கள் விபத்துன்னு சொல்லலாம். சண்டை சச்சரவு 8ஆம் அதிபதியும் 1ஆம் அதிபதியும் சேர்ந்தால் சண்டை சச்சரவு சொல்லலாம். வாகனங்கள் தொலைதல் 8-7-3-12ஆம் அதிபதிக்கு சேர்ந்தால் வாகனங்கள் தொலைதல் சொல்லலாம். ஜாதகர் வாகனங்கள் விபத்துக்குள் ஆவதல் 8-1-4ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் விபத்துகள் சொல்லலாம். பரிசு பெறுதல் 8-6-11ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் பரிசு பெறுதல் சொல்லலாம். கல்வி தடை 8-4-3, அசிங்கம் அவமானம் 8-1-3, 8-1-5 அசிங்கப்படுதல் அவமானம். எதிர்பாராத நஷ்டம் 8-5-12ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் அவமானம், எதிர்பாராத நஷ்டம். பொருள் திடீர்னு வரவு 8-4-11ஆம் அதிபதியில் சேர்ந்தால் பொருள் திடீர்னு வரவு. இன்சூரன்ஸின் மூலம் லாபம் 8-2-7ஆம் அதிபதிகள் எதிர்பாராத லாபம். எதிர்பாராத துன்பம் 8-12. தகவல் பயணம் போக்குவரத்து 8-3-9. குழந்தை பிறப்பு இயற்கை 8-1-5-11ஆம் அதிபதிகள் குழந்தைகள் பிறப்பு இயற்கை சொல்லலாம். சிரமத்தின் குழந்தை பிறந்துதல், சிரமப்பட்டு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க. அப்போனா 8-12ஆம் அதிபதிகள் சிரமத்தோடு குழந்தை பிறக்குன்னு சொல்லலாம். தாய் சுகம் இருதல் 8-5-11ஆம் அதிபதிகள் சேர்ந்தால் தாய் சுகமாக இருக்கிறான்னு சொல்லலாம். தற்கொலை முயற்சி 8-1-6. செலவழித்தல் 8-2-12 அதிபதிக்கு சேர்ந்தால் செலவழித்தல் எடுக்கலாம். எதிர்பாராத செலவு 8-2-5-2 எதிர்பாராத செலவு. இதை மாதிரி 8ஆம் இடத்தில் இது மிருதஞ்ச புள்ளி, அந்த கிரகம் மிருதஞ்ச புள்ளியும் 8ஆம் அதிபதியும் மாந்தியம் தொடர்புள்ளதான் கூட்டு மரணம் எடுக்கலாம். மிருதி புள்ளியில் தான் அந்த 8ஆம் இடத்துல தான் அந்த மிருதி புள்ளியும் கோச்சார கிரகமும். இப்போ ஒரு அரசியல் மீட்டிங் போடுறாங்க. இப்போ 1919 அப்போ வந்து ஒரு ஊட்டியில் வந்து ஒரு இராணுவம் தளவாடல் அதிகாரி வந்தார்ல, இராணுவ தளவாடல் வந்தார்ல. அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த விருச்சகத்தில் தான் அந்த சனி இருந்தது. அந்த விருச்சகத்தில் சனி இருந்தால் அந்த மிருதுஞ்சு புள்ளி தான் அந்த மாந்தி சம்மந்தப்பட்டது தான். அந்த உலகில் ஜோதிடத்தில் தான் அந்த மிருதிஞ்சு புள்ளிக்கெலாம் அது பயன்படுது. கூட்டு மரணமாக இறக்குறாங்க. சந்திரன் போகக்குள்ள 8ஆம் அதிபதி அந்த கூட்டு கிரகம் சேரக்குள்ள ஒரு பயணங்கள் போகக்குள்ள நாம் ஒரு பரிகாரம் சொல்கிறோம். ராமேஸ்வரம் போக சொல்கிறோம்,
அந்த ராமேஸ்வரம் போக சொல்லக்குள்ள கோயிலுக்கு வந்து பரிகாரம் போக சொல்ல 4 பேர் போவாங்க, 5 பேர் போவாங்கன்னு எது சொல்கிறோம்? ஒருத்தர் ஜாதகத்தில் அந்த மிருதி புள்ளிச்சு 8ஆம் இடத்துல அமையுது. இன்னொரு ஜாதகத்தில் என்ன பண்ணால் அந்தோடைய நன்மைக்கு வந்து அவருக்கு கெடுதல் அது நன்மை செஞ்சிருது. அதில் தான் வந்து தனிப்பட்ட முறையாக பஸ்ஸில் போகக்கூடாது, தனிப்பட்ட வேணும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பயணத்தால் போக்குவரத்தில் வந்து போனால் அந்த விபத்து உள்ள பிரச்சனையில் தடுக்குது. அந்த ரயில் விபத்துலாம் நடக்குது பாருங்க, அந்த மிருதுஞ்சு புள்ளியில் தான் அந்த விபத்துலாம் நடக்குது. அந்த உலகியல் ஜோதிடத்தில் வந்து அந்த படித்தோமா அந்த மிருது புள்ளியும் அந்த கூட்டுக்கிரகம் சேரக்குள்ள தான் அதோடைய விபத்துக்கெலாம் ஆகுது. நம்ம 8ல் வந்து 8ஆம் இடத்துல வந்து கிரகம் இருக்குதுன்னு எல்லாமே வந்து அசிங்கப்படுவார், எல்லா பிரச்சனையும் வருதுங்கிறாங்க. 8ஆம் இடத்துல கிரகம் வந்து அசிங்கம் இல்லை, அந்த மிருதிஞ்ச புள்ளியில் தான் அமைக்குள்ளே தான் அந்த கூட்டு விபத்துக்குள்ள ஆகுது. இதை பற்றி நான் விரிவாக சொல்லலாம். இதை உரையே பேச அனுபவித்து கொடுத்த சங்கத்து தலைவருக்கும் பொருளாளருக்கும் வணங்கி என் உரையை முடித்து கொள்கிறேன். ஐயா பழனிவேல் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. மிகவும் சிறப்பாக சொற்பொழிவாற்றினார். அது மட்டும் இல்லை, கிரகங்களின் சேர்க்கை எந்தெந்த சேர்க்கை சேர்ந்தால் எந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறது, அந்த 2, 8, 11 இந்த மாதிரி இதில் 8ஐ மையப்படுத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னார். அவருக்கு நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவருக்கு ஐயா ரவிராஜன் ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவிப்பார். வாங்க ஐயா, வாங்க. நல்லா பேசுனீங்க ஐயா, வாங்க. சரி சரி ஐயா, அந்த எல்லாம் நல்லா கை தட்டுங்க ஐயா.